கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னை வெளிப்படுத்துறாரு. எங்கெல்லாம் நம்மளுடைய வேதாகமத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் எழுதப்பட்டிருக்கோ அது எபிரேய பாஷையில எல் ஷடாய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதற்கு அர்த்தம் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான். அவரை விட சக்தி வாய்ந்தவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தேவனால் எதையும் செய்ய முடியும். யாத்ராகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி நம் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற நாமத்தினாலதான் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த ஷடாய் அப்படிங்கிற இந்த வார்த்தை எபிரேயத்துல ஷட், அதாவது ஒரு பால்மடி, ஒரு தாயின் மார்பை குறிக்கிற ஒரு சொல்லாகவும் இருக்குது. பொதுவா நம்ம வலிமை அப்படின்னாலே ஆண்களுக்கு இருக்கிற உடல் வலிமையையும் வெள்ளனையும் தான் நம்ம நினைப்போம். ஆனா யூத கலாச்சாரத்தின்படி ஒரு குழந்தையோட பசியை அறிந்து அந்த குழந்தை எவ்வளவுதான் அழுதாலும் கதறினாலும் அந்த தாய் பாசமாக அதை எப்பொழுதுமே போஷித்து கொண்டிருக்கிறதான் வலிமை அப்படின்னு சொல்றாங்க. ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனத்துல ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நம் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருந்தாலும் அவர் நம்மை போஷிக்கிற தாயாகவும் இருக்கிறார். ஆமேன்.